ஹாய், வணக்கம். நான் உங்க ராதா பேசுறேன். ஸோ நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயல் காஸ் ஆஃப் ஏஸ்ரியில இருக்கோம். ஸோ ராயல் காஸ் ஆஃப் ஏஸ்ரி எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இட் இஸ் சரவணப்பட்டியில இருக்கிற சில்சஸ் ஐடி பார்க்குக்கு வெரி நியர்ல இருக்கும். கீரநத்தம் அப்படிங்கிற ஏரியாவில் நம்ம இருக்கோம். ஸோ ராயல் காஸ் ஆஃப் ஏஸ்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 35 வில்லாஸ்க்கான ஒரு கம்யூனிட்டி வில்லாஸ். திஸ் இஸ் ஒரு டீசென்டான ஒரு கம்யூனிட்டி வில்லாஸ், செக்யூர்டான ஒரு கம்யூனிட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாத்துக்கும் இருக்கிற டவுட் என்னன்னா, நம்ம ஒரு கம்யூனிட்டி வில்லாஸ்ல நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிறது தான் டவுட். ஸோ இங்க கஸ்டமர்ஸ் புக் பண்ணியிருக்கிறவங்களும் சரி, ஸோ இப்போ ஆன்கோயிங்ல இருக்கிறதும் சரி, என்னன்னா ஒவ்வொரு வில்லாஸுமே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி அவங்களுடைய இஷ்டப்படி நம்ம வந்து பிளான்ஸ் வந்து நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மேம் ஒரு டீசென்ட் கம்யூனிட்டி வில்லாஸ் அப்படிங்கிறீங்க, இதுல எப்படி மேம் எங்களுக்கு வந்து ஒரு 3 பிஹெச்கே பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. பிகாஸ் இங்க பிளாட்டே வந்து ஐடி பார்க்குக்கு நியர்ல ஒரு 2 பிஹெச்கே பிளாட்டே மோர் தென் க்ரோர்ஸ் வருது. ஸோ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்ண முடியும், எனக்கு 2 பிஹெச்கே பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ நான் கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, சி நீங்க வந்து உங்களுடைய பட்ஜெட் என்ன, ஸோ அதுக்கு ஏன் 3 பிஹெச்கே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 பிஹெச்கேக்கான பிளான் வந்து நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய பூமி பூஜாஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 3 பிஹெச்கே, ஆக்சுவலி 2 பிஹெச்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த கிளைண்ட் வந்து இன்னைக்கு 3 பிஹெச்கே ரொம்ப பெரிய பிளான்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எப்படி அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. என்னன்னா நீங்க வந்து ஒரு 2 பிஹெச்கே அப்படிங்கிறது வந்து ஒரு 16/10 அண்ட் வந்து ஒரு 16/10ல ஒரு பெட்ரூம் அண்ட் 10/10ல ஒரு பெட்ரூம். இதுதான் காமனா 2 பிஹெச்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அசியூம் பண்ணிட்டு வருவாங்க. பட் நம்ம என்ன பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு வந்து அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா 3 பிஹெச்கேவா தான் இருக்கும். பட் பட்ஜெட்னால அவங்க 2 பிஹெச்கே போவாங்க. ஸோ நம்ம எந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10/16 ஒரு மாஸ்டர் பெட்ரூம், 10/10ல ஒரு பெட்ரூம் அண்ட் ஈவன் 16/16ல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் வந்து 16/16ல ஹால். ஸோ இது வந்து எங்களுடைய கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு இந்த விஷயமே தெரியாட்டி கூட நாங்க வந்து அவங்களுக்கு பிளான் வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஒரு 16/16ல வந்து ஒரு பெட்ரூம் அண்ட் வந்து 16/16ல ஹால் இந்த மாதிரி அமைச்சு தரோம். எப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து நம்ம மேனேஜ் பண்றோம். ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து வேஸ்ட் பண்ணாம அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் கொடுத்துறோம். ஸோ நம்ம வந்து இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட் எல்லாருமே இருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனவு வீடு வாங்குறது. ஸோ அதனால அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு அவங்களுக்கு கேட்க வேண்டிய ரெக்குவயர்மெண்ட்ஸ், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ் இது எல்லாமே நம்ம மேனேஜ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இதனால தான் வந்து எங்களுடைய கஸ்டமர்ஸ் எல்லாருமே தே ஃபீல் வெரி ஹாப்பி. அண்ட் இன்னைக்கு நடக்கக்கூடிய பூமி பூஜையும் வந்து பாத்தீங்கன்னா தேர் சோ சாட்டிஸ்ஃபைட். பிகாஸ் அவங்க நினைச்சதை விட பெரிய வில்லா அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு நம்ம கொடுக்கறது, அவங்க வந்து வீடு வாங்குறப்போ இவ்வளவு பெரிய வில்லா, இந்த பட்ஜெட்ல இவ்வளவு பெரிய வில்லாவா அப்படின்னு சொல்றது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னொரு விஷயம், அவங்க பூமி பூஜா முதற்கொண்டு அவங்களுடைய கைப்பட போட்டு அவங்களுடைய அவங்க இருந்து சொந்தமா இருந்து கட்டினா எப்படி வந்து அவங்க வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை ஆவாங்களோ அந்த அளவுக்கு அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கஸ்டமைட் வில்லாஸ் வந்து நாங்க வந்து அமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ.